வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர பல்வேறு அமைப்புகள் முடிவு. வெளிநாட்டு இறக்குமதி பொருட்களுக்கு கூடுதல் வரி விதித்ததற்கு எதிர்ப்பு. அமெரிக்காவில் அதிபர் மாளிகை முற்றுகை. நீலகிரி மாவட்டத்தில் அரசு நலத்திட்டங்கள் தொடங்கி வைப்பு. அரசு மருத்துவக் கல்லூரியையும் திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். திருவண்ணாமலையில் மாநகராட்சி அலுவலக சாலையில் சீனிவாசன் என்ற மகிழுந்து ஓட்டுநர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் கனமழையால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் நீராட 3வது நாளாக தடை. கோவை வெள்ளியங்கிரி மலையடிவாரத்தில் வனத்துறையினரை ஓட ஓட விரட்டிய காட்டு யானை. பக்தர்கள் அதிர்ச்சி. சென்னை மாநகராட்சி மண்டலங்களை 15 இருந்து 20 அதிகரிக்கும் அரசாணையை நிறுத்தி வைத்தது தமிழக அரசு. சென்னையில் நடுவண் அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் செங்கோட்டையன், சீமான், கே.சி. பழனிசாமி உள்ளிட்டோர் சந்திப்பு. பாம்பன் தொடர்வண்டி பாலத்தை திறந்து வைத்துவிட்டு பிரதமர் மோடி மதுரை செல்வதையொட்டி வானூர்தி நிலையத்தில் பலத்த பாதுகாப்பு. அதிபர் டிரம்ப் கூடுதல் வரி விதித்ததால் அமெரிக்காவுக்கு மகிழுந்து ஏற்றுமதியை நிறுத்தியது பிரிட்டனின் ஜாக்குவார் லேண்ட் ரோவர் நிறுவனம்.